மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை. மாறாக ஆண்டவருடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட பஞ்சகாலமாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் உயிர் வாழ்வதற்கு அப்பம் இல்லையே, உணவில்லையே என்று சொல்லி கவலைப்படாமல், இறை வார்த்தையை வாசித்து வாழ்வாக்குங்கள். தியானியுங்கள். அதை உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். இறை வார்த்தை உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்கும். அதோடு கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார், "நீங்கள் என்னுள்ளும், என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால், நீங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் கிடைக்கும்" என்று சொல்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, உங்களிடம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும், இறை வார்த்தையை வாசித்து, வாசித்து உங்களுடைய இதயமாகிய பாத்திரத்தை நிரப்புங்கள். ஆண்டவர் அதிலே கூடிக்கொள்வார். அவர் உங்களோடு இருக்கும் பொழுது, நீங்கள் விரும்பி கேட்கிற எல்லாம் கிடைக்கும். அதோடு கூட நீங்கள் வெறும் உணவை நம்பி உயிர் வாழப் போவதில்லை. நீங்கள் உட்கொண்டிருக்கிற அந்த இறை வார்த்தை, நீங்கள் வாழ்வாக்கி இருக்கின்ற அந்த இறை வார்த்தையே உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கூறு